அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் ஸ்தோத்திரம். நமக்கு தேவையான ஸ்தோத்திரம் ஒரு மன்னாவை பரிசுத்தாவினர் இந்த இடத்துல பேசுவாராக. பரிசுத்தாவினர் பேசுவாராக. ஆமென். ஆண்டோடைய நாமம் வாழ்த்தப்படணும், மகிமைப்படணும். ஸ்தோத்திரம். நம்ம வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த இடத்தை விட்டு நம்ம திரும்பி போகும்போது ஒரு தெய்வீகமான விடுதலையோடு நம்ம போகணும், ஒரு சமாதானத்தோடு போகணும், ஒரு சந்தோஷத்தோடு போகணும். காரணம் ஸ்தோத்திரம். மலையாளத்தில் ஒரு வார்த்தை ஒரு சொல்லு உண்டு. ஸ்தோத்திரம். நிறைய ஆத்துமாக்களுடைய அந்த ஒருக்கத்தில் அல்ல ஆவியானவர் கிரியை செய்கிறது. நிறைய ஆத்மாக்கள் வந்ததனுடைய ஆளுகளை பார்த்து பரிசுத்தாவினர் கிரியை செய்ய மாட்டார். நம்முடைய ஆத்மாவின் ஒருக்கம், நம்முடைய ஆத்துமாவினுடைய ஒரு ஆயத்தின் நிமித்தம் தான் பரிசுத்தாவினர் கிரியை செய்வார். ஆளுண்ட பெருக்கத்தில் அல்ல, ஆத்மாவின் ஒருக்கத்தில் தன்னை அப்படின்னு ஒரு மலையாளத்தில் ஒரு வார்த்தை உண்டு. ஸ்தோத்திரம். அப்போ 2 அல்லது 3 பேர் சேர்ந்து என் நாமத்தினால எங்கே கூடினாலும் அந்த இடத்துல ஆவியானவர் கிரியை செய்வார். ஆவியானவர் கிரியை செய்வார். பரிசுத்தாவினர் கிரியை செய்வதற்கு திரளான கூட்டம் இருந்தால் தான் அவர் கிரியை செய்வார். அல்ல, 2-3 பேர் இருந்தாலும் நம்முடைய ஆயத்தத்தை, நம்முடைய எதிர்பார்ப்பை, நம்முடைய வாஞ்சையை கர்த்தர் அறிகிறார். ஆமென். ஆகையால் இந்த பகல் நேரத்தில் அந்த பரிசுத்தாவினர் நம்மோடு இடப்படுவாராக, கிரியை செய்வாராக. நம்முடைய புலம்பலை எல்லாம் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற தெய்வம். சங்கீத புஸ்தகம் 30வது அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். 11 என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற தெய்வத்தை இன்னைக்கு நான் நீங்களும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எந்த விஷயத்தை குறித்து இன்னைக்கு நம்ம புலம்பிக் கொண்டிருக்கிறோம், எந்த காரியத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆமென். நிறைய பேருக்கு எப்போது புலப்பம் வரும் அப்படின்னா ஸ்தோத்திரம், நம்மளை மிஞ்சி அதிகமான மனபாரம், பிரயாசம், வேதனை, சஞ்சலம் நம்முடைய ஜீவிதத்தில் கடந்து வரும் பொழுது நம்மளை அறியாமலே ஒரு குழப்பம் கடந்து வருகிறது. இந்த மனமகிழ்ச்சியான இந்த மாலை நேரத்தில் பரிசுத்தாவினர் நம்மோடு பேசுகிறதான ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான இந்த புலம்பலை எல்லாம் வருகிற நாட்களிலே கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ண அவராலே முடியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே அல்ல. காரணம், அவர் சர்வ வல்லமுள்ள தெய்வத்தை இன்னைக்கு நான் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். சர்வ வல்லமுள்ள தெய்வம் நம்மோடு கூட கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால் இந்த மாலை நேரத்தில் எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன்னுடைய புலம்பல்களை எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ண அவராலே முடியும். அவராலே முடியாதது ஒன்றும் அல்ல. ஆமென். ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறதான தெய்வத்தை ஆராதிக்க நான் நீங்கள் கடந்து வந்திருக்கிறபடினால இந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆவிக்குறதான வாழ்க்கையில நாம் எரிந்து பிரகாசிக்கிறதான விளக்குகளாய் காணப்பட வேண்டும். நம்முடைய புலம்பல் மாற வேண்டுமானால் நாம் எழும்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் எழும்பாத பட்சத்தில் நம்முடைய புலம்பல் மாறவே மாறாது. ஆமென். நம்ம சோர்ந்து போய் இருக்க நம்ம புலம்பிக் கொண்டுதான் இருப்போம். இந்த சோர்வுகள் எல்லா காரியத்தை நம்மை விட்டு எழுந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறதான சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரை இன்றைக்கு நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய ஜீவிதத்தில் அப்படிப்பட்டதான ஒரு அற்புதங்களையும், ஒரு அதிசயங்களையும், ஒரு ஆதாரங்களையும் செய்கிறதான சர்வ வல்லமுள்ள தெய்வம் நம்மத்தில் அவர் கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார்.
ஆண்டவருக்காக நம்ம எழும்புகிறவளாய் காணப்படுவோம், எழும்புகிறவளாய் காணப்படணும். கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதான சில காரியம், ஆமென், நாம் இந்த நாட்டை நம்ம எழும்புகிறவளாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் நம்ம பிரகாசிக்கிறதான விளக்குகளாய் காணப்பட வேண்டும். நீ மங்கி எரிய வேண்டும் என்று சொல்லி ஆமென் பிரகாசிக்க கூட ஆதபடிக்கு தேசாதிபதியுடைய ஆவிகள் இல்ல வான மண்டலத்திலே பொல்லாத அசுத்தாவினுடைய கிரிகள் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆமென் எழும்ப முடியாதபடிக்கு ஆமென் அவர்களை சோர்வுக்குள்ளாக்கி சரீரத்தில் பலவீனப்படுத்தி ஆமென் ஜீவிதத்திலே பாரம் பிரயாசத்தை கொண்டு வந்து ஜெப வாழ்க்கையில முன்னேற விடாதபடிக்கு ஆராதித்து முன்னேற விடாதபடிக்கு பிசாசானவன் எடுக்கதான ஒரு ஆயுதம், அதை இந்த மாலை நேரத்தில் நம்ம தகர்த்து போட்டு ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் நாம எழும்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். என்னத்தை எதிர்பார்க்கிறார்? வாசிப்போம். லூக்கா எழுதினதான சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரம் 49வது வசனம். லூக்கா 12:49. பூமியின் மேலே நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த பூமியின் மேல நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே ஆமென் ஆமென் அது எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தர் விரும்புகிறார். அவர் விரும்புகிறதான காரியத்தை நான் நீங்கள் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை நம்ம செய்கிறவர்கள் அல்ல, அவர் விரும்புகிறதான காரியத்தை நம்ம செய்ய வேண்டும். இந்த பூமியின் மேல நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமென். நம்ம ஒரு சிலராக இருந்தாலும் கொஞ்சம் விசுவாசிகளாக இருந்தாலும் நாம் எரிந்து பிரகாசிக்கதான விளக்காய் மாற வேண்டும். நம்ம பிரகாசிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். ஆமென். நம்ம எரிகிறதான ஒரு அக்கினி ஜுவாலையாய் காணப்படுகிறதான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் விரும்புகிறதான அனுபவத்தில் நம்ம எரிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய விளக்கு எரியக்கூடாதபடிக்கு பிசாசனவன் அணைக்கிறவன் என்று சொல்லி வகை கொண்டிருக்கிறான். ஆமென். அவன் வகை தேடிக் கொண்டிருக்கிறான். அதுக்கு நம்ம செவிசாய்க்காதபடிக்கு நானும் நீங்களும் எரிந்து பிரகாசிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அவர் விரும்புகிறார். இந்த பூமியின் மேல நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாம் எரிகிறதான ஒரு அனுபவம், வெளிச்சம் கொடுக்கதான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, வாழ்த்தப்படுவதாக. அப்போ நாம் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும் ஆமென் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்து முழங்காலை மடக்கும் போது ஆண்டவருக்காக நம்ம பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு மனுஷன் பிரகாசிக்க கூடாதபடிக்கு அவனுடைய வாழ்க்கையை அணைத்து போட வேண்டும் என்று சொல்லுதான் பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். நீங்கள் பிசாசுடைய சிந்தைகளுக்கு, எண்ணங்களுக்கு நம்ம செவிசாய்க்காதபடிக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு நம்ம செவிசாய்க்கிறவர்களாய், ஆவியானவருடைய ஆலோசனைக்கு நம்ம செவிசாய்க்கிறவர்களாய், ஆமென், அவருடைய வார்த்தைக்கு நீங்களும் செவிசாய்க்கிறவர்களாய் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தை கர்த்தர் ஏற்படுத்த அவரால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆமென், ஸ்தோத்திரம். லேவியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். லேவியாகமம். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் என்ன செய்து கொண்டிருக்கணுமா? எரிந்து கொண்டே இருக்கணும். பலிபீடத்தின் மேல அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணும். அது ஒருபோதும் அணைந்து போக கூடாது. ஒருபோதும் அது அணைந்து போகவே கூடாது. பலிபீடத்தின் மேல எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். ஆசரிப்பு கூடாரத்தில் பலிபீடம் வைக்கப்பட்டு இருக்கும். அந்த பலிபீடத்தில் எப்பொழுதும் தீ எரிந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு மனுஷனும் பாவம் செய்து ஆசரிப்பு கூடாரத்தில் வரும் பொழுது அவருடைய பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும். ஆமென். அப்படி செலுத்தினதுக்கு அப்பதான், அதுக்கு பிறகுதான் அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆக
ஆகையால் ஆமென் ஆசாரியன் எப்பொழுதும் பலி செலுத்த வேண்டியதான இடத்துல பலி பீடத்தின் மத்தியிலே ஒரு ஆசாரியன் நின்று கொண்டே இருப்பான். ஒரு மனுஷன் பாவம் செய்து ஆமென் பரிசுத்த ஸ்தலத்திலே வர முடியாது. அவன் பாவ நிவாரண பலி செலுத்துவதற்காகவே பலிபீடத்தில் ஆமென் அந்த பலிபீடம் எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கணும். அந்த பலி மிருகத்தை தகிக்கப்படுவதற்காகவே பலிபீடத்தில் எப்பொழுது அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருபோது பலிபீடத்தில் தீ அணைந்து போகவே கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ரட்சிக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆமென் நம்முடைய வாழ்க்கையில ஒருக்கிலோ அந்த அபிஷேகம் என்கிறதான தீ அணைந்து போகவே கூடாது. நம்முடைய ரட்சிப்பின் தீ அணைந்து போகவே கூடாது. ஆமென். ஆண்டவர் நம்மளை தந்ததான ஆமென் நம்மளை நம்பி தந்ததான ஆமென் இந்த ரட்சிப்பு இந்த விசுவாசம் இந்த ஊழியம் அது ஒருக்கில் அணைந்து போகாதபடிக்கு ஆமென் நாம அனல் மூட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறார் ஆமென் தீமோத்தேயுவே உன்னை நான் வசனத்தை கொண்டு அனல் மூட்டி எழுப்புகிறேன். உன்னை அனல் மூட்டுகிறேன். அனல் மூட்டிக் கொண்டே இருக்கிறேன். பவுல் தீமோத்தேயுவை அனல் மூட்டிக் கொண்டே இருக்கிறான். ஊழியத்தின் பாதையிலே அனல் மூட்டிக் கொண்டே இருக்கிறார். அணைந்து போக கூடாது, சோர்ந்து போக கூடாது. ஆமென். இன்றைக்கு இருக்கதான விசுவாச பிள்ளைகளே நம்முடைய விசுவாச வாழ்க்கையில ஒருக்கில நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு, மனம் தளர்ந்து போகாதபடிக்கு, மனம் சோர்ந்து போகாதபடிக்கு ஆமென் நாம் எரிந்து கொண்டே இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நான் நீங்களும் பலிபீடமாய் இருக்கிறோம். நம்முடைய ஜெபம், நம்முடைய துதி, நம்முடைய ஸ்தோத்திரம், நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய ஆத்மீக ஜீவிதம், நம்முடைய ஆவிக்குதான வாழ்க்கை ஒருபோது அணைந்து போகாதபடிக்கு ஆமென் நாம கவனமாய் இருக்க கற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆமென் இந்த தீயை எப்படி அணைக்கலாம், இந்த தீயை எப்படி அணைத்து போடலாம், இந்த தீயை எப்படி நஷ்டப்படுத்தி விடலாம், இந்த தீயை எப்படி ஆமென் 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 இல்லாமல் ஆக்கி விடலாம் என்று சொல்லி துஷ்ட பிசாசன் தந்திரமாய் வகைதேடி சுற்றி திரிகிறான். ஆமென் நான் நீங்கள் இந்த நாட்கள் தாமே கண்டுபிடித்து ஆமென் பிசாசுடைய கிரிகள் என்ன, மனுஷருடைய கிரிகள் என்ன, ஆமென் தேவனாகிய கர்த்தருடைய கிரியை என்ன என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து கண்டுபிடித்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென் அல்லேலூயா. ஒரு மனுஷன் நல்லா இருப்பது ஆமென் ஸ்தோத்திரம் இன்னொருத்தங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஆமென் அதிலே பிசாசு ஆமென் ஆமென் ஆவிக்குதான வாழ்க்கையில ஒரு மனுஷன் முன்னேற வேண்டும் என்று நினைக்கும் போது அவனை எப்படிடா தகர்த்து போடலாம், எப்படிடா வீழ்த்தி விடலாம் என்று சொல்லி ஆமென் தந்திரமாய் வஞ்சகமாய் சூழ்ச்சியாய் அவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, வாழ்த்தப்படுவதாக. ஆமென். கடைசி நாட்களில் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அநேக பரிசுத்தவான்களை வலு சர்ப்பமாகிய பிசாசானவன் தன்னுடைய வாளுக்கு கீழே சுருட்டி ஆமென் கீழ்ப்படுத்துகிறான். ஒரு நாட்கள் வரப்போகிறது, ஒரு நாள் வரப்போகிறது. அநேக விசுத்தன்மார், அநேக பரிசுத்தவான்கள் வலு சர்ப்பமாகிய பிசாசானவன் வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி அவன் கிரியை செய்கிறான். ஒரு காலத்தில் நீங்களும் கடந்து வந்திருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே பிசாசுடைய தந்திரத்தோடு நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிசாசுடைய ஆதிக்கங்களை கீழ்ப்படுத்தக்கூடியதான சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் விசேஷித்தமான ஒரு அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த அபிஷேகம் என்கிறதான தீ எப்பொழுதோ எந்த நாட்களிலோ எந்த நேரத்திலேயோ அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது எரிகிறதான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. ஒருபோது பலிபீடத்தின் மேல தீ அணைந்து போகாதபடிக்கு நாம் காத்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென் ஆமென் ஆமென். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய அபிஷேகத்தை எப்ப நஷ்டப்படுத்தலாம், நம்முடைய ரட்சிப்பை எப்போ நஷ்டப்படுத்தலாம், எப்படி இவருடைய வாழ்க்கையில முன்னேற விடாதபடிக்கு ஆமென் 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 இவர்களை கீழே தள்ளி போடலாம் என்று சொல்லி ஆமென் பிசாசன் வஞ்சகமாக சூழ்ச்சி செய்கிறதான இந்த கால கட்டங்களில் நான் நீங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆகையால் ஆமென் நம்ம சோர்ந்து போகாதபடியிலே, மனம் தளர்ந்து போகாதபடியிலே, ரட்சிப்பின் தீயை ஆமென் அணையாதபடியிலே நம்ம பாதுகாத்துக் கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
Praise the Lord. Hallelujah. Hallelujah. அல்லேலூயா. இது அணைந்து போவதற்கு பலவிதமான ஸ்தோத்திரம் காற்றுகள் வீசும், எதிர்காற்றுகள் வீசும், புயல் காற்றுகள் வீசும், சூறாவளி காற்றுகள் வீசும். ஒருபோது ஸ்தோத்திரம் இந்த காற்றில் அணைந்து போகாதபடிக்கு நாமே பாதுகாத்துக் கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Praise the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருபோது தீ அணையாதபடிக்கு, பலிபீடத்தில் தீ அணையாதபடிக்கு நம்ம பாதுகாக்கிறவளாய் காணப்பட வேண்டும். ஆமென். நம்ம சோர்ந்து போகும்போது, நம்ம தளர்ந்து போகும்போது, நம்மளை நம்பினதான தெய்வம், ஆமென் ஆமென், நம்மளை ரட்சித்ததான தெய்வம், அவர் உடனே நம்மிடத்தில் வந்து நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். நம்மளை விசாரிக்கிறவர் ஒரு தேவன் உண்டு. நம்மளை விசாரிக்கிறவர் நம்ம பட்சத்திலே வந்திருக்கிறார். நம்மளை விசாரிக்கிறவர் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையால் எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை விசாரிக்கிறவர் ஒருவர் இந்த மாலை நேரத்தில் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். எந்தெந்த சூழ்நிலைகளில் கவலையோடு, மனபாரத்தோடு, மன பிரயாசத்தோடு கடந்து வந்தோமோ, நம்மளை விசாரிக்கதான சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட கடந்து வந்திருக்கிறார். நம்ம ஆராதனையிலே கடந்து வந்திருக்கிறார். நம் பட்சத்திலே கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். உன்னை விசாரிக்கிறவர் ஆமென். அநேக நேரங்களில் ஆண்டவரே, என்னை விசாரிக்க யாருமில்லை ஆண்டவரே, என் தேவைகளை சந்திக்க யாருமில்லை ஆண்டவரே, ஆமென், எனக்கு உதவி செய்வார் யாருமில்லை ஆண்டவரே, நான் ஒரு மன பாரத்தோடு, மன பிரயாசத்தோடு, மன சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்ற தெய்வமே, என்னை விசாரிப்பார் யாருமில்லை ஆண்டவரே. அநேக நேரங்களில் நான் ஒரு அனாதையாய்த்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே, என்னை விசாரிக்க யாரும் இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்வோடு, மனபாரத்தோடு, பிரயாசத்தோடு வந்தீர்களே, ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்களை விசாரிக்கிறவர் ஆகையால் உங்களை விசாரிக்கிறவர் நம் பட்சத்திலே கடந்து வந்திருக்கிறார். உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடத்தில் வைத்து விடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, வாழ்த்தப்படுவதாக. ஆகையால் எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆமென், எதை குறித்து மனசோர்ந்து போகாதபடியில, ஆமென், நம்மளுடைய ஆண்டவருடைய சமூகத்தில், நம்முடைய ரட்சிப்பில், நம்முடைய அபிஷேகத்தில் குறையாதபடிக்கு எரிந்து கொண்டே இருக்கதான ஒரு அனுபவம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. எரிந்து கொண்டிருக்கதான ஒரு அனுபவம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. நான் அணைந்து போகாதபடிக்கு என்னை காத்து கொள்ளும் ஆண்டவரே. நான் ஒருக்கலும் அணைந்து போகக்கூடாது. என்னுடைய ரட்சிப்பில் நான் சோர்ந்து போய் விழுந்து போய் கூடாது. என்னுடைய அபிஷேகத்தில் சோர்ந்து போய் நான் விழுந்து போய் கூடாது ஆண்டவரே. நீர் என் மேல வைத்ததான் அந்த அக்கினி அபிஷேகம் எரிந்து கொண்டே இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் நானும் நீங்களும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒரு வசனத்தை கூட வாசிப்போமே. ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரை வாசிப்போமே. சகல ஜனங்களும் அவர்கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவர் செப்பனிட்டு, இஸ்ரவேல் என்னும் பேரிப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய லட்சத்தின் வெளியே 12 கற்களை எடுத்து, அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் வளர்க்கிற 2 படி விதை விதைக்கத்தக்கதாக தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை அடக்கி, ஒரு காலையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலி மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தினமும்
அப்படியே ஊற்றுங்கள் என்றார். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றார். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினார். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணோம். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். போதும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, வாழ்த்தப்படுவதாக. இங்கே வேதத்திலே நாம் இப்பொழுது வாசித்தோம். ஏகதேசம் 450 பாகால் தீர்க்கதரிசிகள், 450 பாகால் தீர்க்கதரிசிகள் எலியா என்கிறதான தீர்க்கதரிசியினிடத்தில் ஒரு சவால் விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு போட்டி நடக்கிறது. அவர்களுக்குள்ள என்ன ஒரு சவால், என்ன ஒரு சேலஞ்ச், என்ன ஒரு போட்டி என்றால், வானத்திலிருந்து எந்த தெய்வம் அக்கினியை இறக்குகிறதோ அதுதான் யதார்த்தமாய ஒரு தெய்வம். வானத்திலிருந்து அக்கினியை வரப்பண்ணுகிறது யார், அதுதான் உண்மையான தெய்வம் என்கிறதான ஒரு சேலஞ்சு நடந்து கொண்டிருக்கிறது. ஏகதேசம் 450 பாகால் தீர்க்கதரிசிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றப்பட்டவனாய், தனி மனிதனாய் எலியா என்கிறதான ஊழியக்காரன் நின்று கொண்டிருக்கிறான். எலியா என்கிறதான ஊழியக்காரன் நின்று கொண்டிருக்கிறான். 450 பேர், ஏகதேசம் 450 பேர், மிக கூடுதலானவர்கள். அவர்களுக்கு மத்தியில் எலியா கூட்டத்தில் நிற்பதற்கு யாருமே இல்லை. எலியாவுக்கு துணை நிற்பதற்கு யாருமே இல்லை. எலியாவு கூட நின்று உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. எலியாவுடைய கையை தாங்குவதற்கு யாரும் இல்லை. அநேக நேரங்களில் ஆமென் ஸ்தோத்திரம். இதே போலதான் நம்முடைய ஜீவிதத்திலையும், நம்முடைய வாழ்க்கையிலையும், நம்முடைய குடும்பத்திலையும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நம்ம யாரெல்லாம் மலை போல நம்பி வைத்திருந்தோமோ, நம்ம யாரெல்லாம் மலை போல பர்வதத்தை போல விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வைத்திருந்தோமோ, அது எல்லாம் நம்ம விட்டு மாறி போகும். எடுத்து வாசிக்க வேண்டாம். எஸ்ஐ 54வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது. நம்ம யாரு மலை போல நம்பி வச்சிருந்தோம், யாரு பெரிய ஒரு பர்வதத்தை போல நம்பி வச்சிருந்தோம், இதெல்லாம் நம்ம விட்டு மாறி போகும். இதெல்லாம் நம்ம விட்டு மாறி போகும். நம்ம விட்டு மாறாத ஒரே ஒரு நபர், நானும் நீங்களும் ஆராதிக்கதான என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே கடைசி வரையில் நம்ம கூட இருக்கிற தெய்வம். மனிதர்கள் எல்லாம் மாறி போவார்கள். மனிதர்களுடைய சுபாவங்கள் எல்லாம் மாறி போகும். உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் மாறி போவார்கள். ஒத்தாசை பண்ணுவேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் நம்மை விட்டு மாறி போவார்கள். அன்பு வேண்டுமா என்று சொல்லி நம்மளை அலைய வைப்பார்கள். இயேசு மட்டும் நம்ம கூட உண்டு. 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு மத்தியில் எலியா ஒற்றப்பட்டவனா நின்று கொண்டிருக்கிறான். அவன் ஒரு தனி மனிதனா நின்று கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. இப்பொழுது நான் ஒரு தனி மனிதனா தான் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு தனி ஆளா தான் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒத்தாசை பண்ண, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி மனம் சோர்ந்து, மனம் தளர்ந்து, ஆமென், அவன் ஏகனாய் தனிமையாக்கப்பட்டவனாய் ஒரு அனுபவத்தில் நின்று கொண்டிருக்கிறான். அல்லேலூயா,
அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆமென் ஸ்தோத்திரம். தனி மனிதனாய் இருந்தாலும் ஆமென், அவன் தனி நபராய் இருந்தாலும் ஆமென், தேவனாகிய கர்த்தர் எலியாவோடு கூட இருக்கிறார். தேவனுடைய கர்த்தர் எலியாவோடு கூட இருந்தார். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். எலியா சொல்லுகிறார், நீங்கள் அநேகராய் இருக்கிறபடினால நீங்கள் முதலாவது பலி செலுத்துங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அவங்க காலையிலிருந்து சாயங்கால வரையிலையோ ஆமென் ஸ்தோத்திரம் பகலே 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 என்று சொல்லி ஆமென் கூப்பிட்டு 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 தளர்ந்து போனார்கள், சோர்ந்து போனார்கள். ஆமென். ஒரு கேட்பாரும் இல்லை, கேள்வியும் இல்லை, ஒரு பதிலும் வராதபடிக்கு இனி எங்களால முடியாது என்று சொன்ன போது எலியா ஆமென் ஒற்றப்பட்டவனாய் கடந்து வந்து தகர்க்கப்பட்டதான பலிபீடத்தை அவன் செப்பனையிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிரசன்னம் வெளிப்பட வேண்டுமானால், தெய்வீகமான மகிமை வெளிப்பட வேண்டுமானால், தேவ கிருபை வெளிப்பட வேண்டுமானால், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆமென் ஸ்தோத்திரம். அவன் ஒற்றப்பட்டவனாய் நின்றாலும் ஆமென் கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு நின்று கொண்டிருக்கிறான். தனிமையாய் அல்ல, தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் எலியாவோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அவன் செய்ததான காரியம் ஆமென், பரலோக ராஜ்யத்திலிருந்து அக்கினி கடந்து வர வேண்டுமானால், ஆமென், தேவ பிரசன்னம் வெளிப்பட வேண்டுமானால் முதலாவது தகர்க்கப்பட்டதான பலிபீடத்தை அவன் செப்பனையிட்டான் என்று பார்க்கிறோம். இந்த மாலை கூட்டத்தில் இந்த ஆராதனை கடந்து வந்தான் ஆண்டவருடைய பிள்ளையே. முதலாவது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நம்முடைய ஜீவிதம் தகர்க்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருமுகப்படுத்தி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மெய்யாகவே இந்த ஜெபத்துக்கு பதில் தருகிறார். ஆமென். நம்மளை தகர்க்கப்பட்டதான அனுபவத்தில், நம்மளை வேதனைப்படுத்தியதான அனுபவத்தில், நம்மளை இருதயம் நொறுக்கப்படுகிறதான ஒரு அனுபவத்தில் சில வேண்டாத வார்த்தைகள், சில வேண்டாத பிரவர்த்திகள், சில வேண்டாத அம்புகளை போல எய்கதான சில வார்த்தைகள் நமக்கு விரோதமாய் கடந்து வரும் பொழுது, நம்ம சோர்ந்து போகும் பொழுது நம்முடைய இருதயம் உடைக்கப்படுகிறதான ஒரு அனுபவம். ஜெபத்தில் முன்னேற முடியாது, வேதத்தில் முன்னேற முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற விடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை தகர்க்கப்பட்டிருக்கிறது, உடைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். பண கஷ்டத்தினாலும், மன கஷ்டத்தினாலும், சரீர பலவீனத்தினாலும் அநேக பேர்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் உடைக்கப்பட்டதான ஒரு அனுபவத்தோடு, மன வேதனையோடு, சஞ்சலத்தோடு, மன பாரத்தோடு ஒருவேளை இந்த ஆராதனை நீங்கள் கடந்து வந்தீர்கள். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், தகர்க்கப்பட்டதான பலிபீடத்தை முதலாவது ஒன்று இடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது ஒன்று சரிபடுத்தணும், ஒன்று சீர்படுத்தி ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த உடனே இன்னைக்கு நிறைய பேர்கள் என்ன செய்கிறாங்க? ஜெபிக்க முடியாதபடி அழுது கொண்டே இருக்கிறாங்க, அழுது கொண்டே இருக்கிறாங்க, அழுது கொண்டே. காரணம், உடைக்கப்பட்டதான தகர்க்கப்பட்டதான ஒரு அனுபவம் நம்முடைய ஜீவிதத்தில். இந்த மாலை நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, தகர்க்கப்பட்டதான பலிபீடத்தை எலியா ஃபர்ஸ்ட் செப்பனையிட்டான், அது ஒழுங்குபடுத்தினான். அது செப்பனையிட்டது பிறகு, அது ஒழுங்குபடுத்தினதுக்கு பிறகு ஆமென், ஆபிரகாமின் தெய்வமே, ஈசாக்கின் தெய்வமே, யாக்கோபின் தெய்வமே, எனக்காக இறங்கவே அக்கினி அனுப்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்த போது பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி பலிபீடத்தில் இருந்ததான பலி மிருகத்தை பட்சித்து போட்டது. ஆமென். இந்த சம்பவத்தை பாகால் தீர்க்கதரிசிகள் கேட்ட உடனேயே முகங்குப்புற விழுந்தது மட்டுமல்ல, பயந்து ஓடத் தொடங்கினார்கள். உங்களை ஓட்டிக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களை ஓட வைக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களை இந்த இடத்தை விட்டு விரட்டணும்னு நினைக்கிறவங்க, வீட்டை விட்டு விரட்டணும்னு நினைக்கிறவங்க, தேசத்தை விட்டு விரட்டணும்னு சொல்லி நமக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய் அநேக பிள்ளை சூன்யங்கள் நிமித்தம், மந்திரவாதங்கள் நிமித்தம், ஏவல் கட்டுகள் நிமித்தம் எப்படி ஆகிலும் இவர்களை விரட்டி விடுவே, எப்படி ஆகிலும் ஒடுக்கி விடுவே, எப்படி ஆகிலும் ஊழியத்தில் ஆமென் முன்னேற்றத்தின் பாதையில் போக கூடாதபடிக்கு, அல்லது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில முன்னேற விடாதபடிக்கு, ஆமென் சமாதானத்தோடு ஜீவிக்க கூடாதபடிக்கு, ஆமென் எப்படி ஆகிலும் இவர்களை விரட்டி விடுவே, இவர்களை ஒடுக்கி விடுவே என்று சொல்லி சவால் விடுகிற சத்துருவாகிய சாத்தானுடைய சகல தந்திரங்களை நிர்மூலமாக்கப்படுகிறார். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆமென் பரலோக ராஜ்யத்தில்
உனக்காக ஒரு அக்கினியை அனுப்புகிறார். அக்கினி அனுப்பி சத்துருக்களை சுட்டரிக்கிறதான தெய்வத்தை நானே நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, வாழ்த்தப்படுவதாக. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒரு வசனம் சொல்கிறது, எனக்கு விரோதமாக எழும்பினதான சத்துருக்களை நீ தேடியும் காணாதிருப்பாய், காணாதிருப்பாய். யாரெல்லாம் நம்மளை ஒடுக்கணும்னு நினைச்சாங்க, யாரெல்லாம் நம்மளை விரட்டணும்னு நினைச்சாங்க, யாரெல்லாம் இவங்க ஊழியத்தில் வளரவே கூடாதுன்னு சொல்லி நினைச்சவங்க, ஆமே குடும்ப வாழ்க்கையில் சமாதானமா ஜீவிக்கவே கூடாதுன்னு நினைச்சவங்க எல்லாம் இன்னைக்கு தேடியும் காணாதிருக்கிறார்கள். என் தேவனாகிய கர்த்தரோ இன்றைக்கு நம்முடைய தலையை நிம்மர பண்ணி கொண்டிருக்கிறார். இதே ஸ்தானத்தில், அதே ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மளை உயர்த்தி கொண்டிருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார், ஜீவனோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பேரே இல்லாதபடிக்கு, பேரே இல்லாதபடிக்கு, ஆமென், பேரையே அழித்து போட வேண்டும் என்று சொல்லி நமக்கு விரோதமாய் உன் பேருக்கு கெட்ட பேர் உண்டாக்கி, உன் பேரில் ஒரு கலங்கத்தை உண்டாக்கி, ஆமென், பேருக்கு ஒரு கேடான வார்த்தைகளை, தூஷணமான வார்த்தைகளை சொல்லி எப்படி ஆகிலும் வேலைஸ்தலத்தில் இருந்து, ஆமென், அல்லது வீட்டில் இருந்து, ஆமென், நம்ம இருக்கதான ஏரியாவில் இருந்து, ஆமென், நம்மளை ஒடுக்கணும் விரட்டணும்னு நினைச்சவங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு என் தேவனாகிய கர்த்தர் அதே இடத்துல நம்மளை வச்சிருக்கிறாரு. நினைச்சவங்களை இன்னைக்கு தேடியும் காணாதிருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் நினைச்சாங்க, 450 பேர் நினைச்சாங்க எலியா நிசாரமானவன், ஒற்றைக்கு தானே நிற்கிறான், எலியா ஒற்றைக்கு தானே நிற்கிறான், இவனுக்கு கேட்பாரு இல்லை, கேள்வி இல்லை, இவன் ஒரு தனி மனுஷனாக தானே இருக்கிறான், இவன் ஒரு தனியாக தானே நின்று இருக்கிறான், அவன் இவனால் என்ன சாதிக்க முடியும், இவனால் என்ன சாதிக்க முடியும், இவன் ஒற்றப்பட்டவனாக தான் நிற்கிறானே, இவன் தனி மனிதனா இருக்கிறான் என்று சொல்லி எலியாவை எல்லாரும் பரியாசம் பண்ணினார்கள், நிந்தித்தார்கள், வேதனைப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை எல்லாரும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா ஸ்தோத்திரம். தம்பி ஸ்டிஜோ அப்படிதான் கொஞ்ச நாளுக்கு முன்னால சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இவன்லாம் என்னத்தை ஊழியம் செய்வா, இவன்லாம் என்னத்தை ஆமென் எப்படி நடத்துவா, எப்படி ஊழியம் செய்வா, எங்க போய் முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். இப்படி இரத்த சம்பந்தப்பட்டதான நபர்களுக்கு சொன்னதுகளும் மத்தியிலேயோ, இந்த நாள் வரையிலேயோ, இந்த நாள் வரையிலேயோ, இந்த நிமிஷம் வரையிலேயோ, இந்த நிமிஷம் வரையிலேயோ, இந்த நொடி பொழுது வரையிலேயோ, என் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் அவர் அழைத்ததான தெய்வம், அவர் முன்குறித்ததான தெய்வம், ஆமென், அவர் ஏற்படுத்ததான ஊழியம், அவர் ஏற்படுத்ததான ஊழியக்காரரை கர்த்தர் இந்த நாள் வரையிலேயோ, இந்த நிமிஷம் வரையிலேயோ, ஆமென், ஒரு மனுஷனுக்கு மத்தியிலே ஆமென் தலை குனியாதபடிக்கு, தலை குனியாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நடத்துகிறார், நடத்துகிறார். சொன்னவர்களுக்கு இன்னைக்கு நடக்க முடியல. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, காரணம் என்னன்னு தெரியுமா? பரிசுத்த ஆவியுடைய அக்கினி ஆமே தம்முடைய பிள்ளைகள் மேல இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது. அபிஷேகம் உள்ளவர்களிடத்துல நிசாரமா யாராச்சும் தொட்டு கழிச்சால் என்ற தெய்வம் ஆமென் ஒரிக்கலும் விடுகிற தேவன் அல்லவே அல்ல, சும்மா விடுகிற தேவன் அல்ல. அபிஷேகம் பண்ணப்படுதான பிள்ளைக்கு விரோதமாய், அபிஷேகம் பண்ணப்படுதான தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் யாரு நிசாரமா எழும்பினாலும் என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் ஒரு அடையாளத்தை காணும். சங்கீதம் 86வது சங்கீதம், அதுல கடைசி வசனத்தை ஒன்று வாசிங்களேன். சங்கீதம் 86 கடைசி வசனம். கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதே. கர்த்தாவே நீர் என்னை தேற்றுகிறது. ஒரு மனுஷன் அல்ல, ஒரு மனுஷி அல்ல, என் உறவினர்கள் அல்ல, என் சொந்த பந்தத்துக்காரர்கள் அல்ல, நீர் என்னைக்கு உதவி செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை ஒன்று காண்பித்தருளும்.
எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளோ. நீர் எனக்கு துணை செய்கிறதை, நீர் என்னை தேற்றுகிறதை, நீர் என்னை நடத்துகிறதை, நீர் என்னை போஷிக்கிறதை, நீர் என்னை ஆமென் பாதுகாக்கிறதை, நீர் என்னை ஆசீர்வதிக்கிறதை என் பகைஞர் கண்டு, என் பகைஞர் கண்டு, என்னை பகைக்கிறவர்கள் கண்டு வெட்கப்பட்டு போகும்படி, வெட்கப்பட்டு போகும்படி எனக்கு அனுகூலமான, கைகளை தட்டுவோமா, எனக்கு அனுகூலமான, எனக்கு ஒரு அனுகூலமான ஆமென் ஆமென் ஒரு அடையாளம், எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளம், எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளம் என்ற தெய்வமே இப்பொழுது எனக்கு வேண்டும். எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளம் எனக்கு வேண்டும். எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்தி தருவீராக. இத்தனை வருஷமா நான் ஜெபிக்கிறேன், இத்தனை வருஷமா நான் போராடுகிறேன், இத்தனை வருஷமா நான் ஆராதிக்கிறேன், இத்தனை வருஷமாய் உம்முடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துகிறேன். எனக்கு அனுகூலமான, எனக்கு அனுகூலமான, என் குடும்பத்துக்கு அனுகூலமான ஒரு அடையாளம், ஒரு அடையாளம், ஒரு அடையாளம் அப்பா நீ காண்பித்து அருளணுமே, நீ காண்பித்து அருளணுமே. ஊழியத்தில் ஒரு அடையாளம் வெளிப்படணுமே, இந்த ஊழியத்தில் ஒரு அடையாளம் வெளிப்படணுமே, ஒரு அடையாளம் வெளிப்படணும். என் வாழ்க்கையில ஒரு அடையாளம் வெளிப்படணும். எங்க விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அடையாளம் வெளிப்படணும். இந்த ஊழியத்தில் ஒரு அடையாளம் வெளிப்படணும். அப்பா 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 அப்பா, என் பகைஞர் என்னை பரிகாசிக்கிறார்களே, என்னை வேதனைப்படுத்துகிறார்களே, ஆமென் வேண்டாத வார்த்தைகளை சொல்லி குற்றப்படுத்துகிறார்களே, என்னை நிந்திக்கிறார்களே, அவர்களுக்கு மத்தியிலே, அவர்களுக்கு மத்தியிலே, அவர்களுக்கு மத்தியிலே எனக்கு ஒரு அடையாளம், எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் ஆண்டவரே, எனக்கு ஒரு அடையாளம் வேணும் ஆண்டவரே. தாவீது சொன்னான், எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தரலாம், எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தரலாம். இந்த மாலை நேரத்தில் நான் நீங்கள் செபிக்க போகிறோம். ஒரு அடையாளம் வேணும், ஒரு அடையாளம் வேணும் ஆண்டவரே, ஒரு அடையாளம் வேணும். நாங்கள் ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறோம், உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிறோம், அந்த சர்வ வல்லமுள்ள தெய்வத்தை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும். எலியா கருத்தாய் ஜெபித்தான், தகர்க்கப்பட்டது பலிபீடத்தை செப்பனிட்டு ஜெபித்தான். அடையாளம் வெளிப்பட்டது, அடையாளம் வெளிப்பட்டது, அடையாளம் வெளிப்பட்டது. நாம் ஆராதிக்கிறோம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், பேசுகிறோம், சிரிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனாலும் இருதயத்தில் ஒரு வேதனை, இருதயத்தில் ஒரு சஞ்சலம், இருதயத்தில் ஒரு நிம்மதி இல்லை, மனசுல ஒரு சந்தோஷம் இல்லை, மனசுல ஒரு சமாதானம் இல்லை. ஆனாலும் உடைக்கப்பட்டிருக்கிறமே, ஆனாலும் தகர்க்கப்பட்டிருக்கிறமே. ஒரு அடையாளம், ஒரு அடையாளம். கருத்தா எலியா ஜெபித்தார், வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. யாரெல்லாம் இவன் ஒற்றப்பட்டவன், இவனை நிசாரமா நினைச்சாங்களோ, அவன் தனிமையா நிக்கிறான் என்று நினைச்சாங்களோ, இப்பொழுது பரியாச பண்ணினவர்கள், நிந்தித்தவர்கள், வேதனைப்படுத்தினவர்கள், ஒற்றப்பட்டதான மனுஷனாகிய எலியாவுக்கு முன்னாலே அவங்களால நிற்க முடியாதபடிக்கு ஓடத் தொடங்கினார்கள், ஓடத் தொடங்கினார்கள், ஓடத் தொடங்கினார்கள். விடல விரட்டி விரட்டி எலியா அவர்களை ஆமென் வெட்டி போட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருக்களை நம்ம விரட்டுகிறவளாய் காணப்பட வேண்டும், சத்துருக்களை நம்ம விரட்டுகிறவளாய் காணப்பட வேண்டும். சவுலிடத்தில் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், சவுலே அமலேக்கனை நீ விட்டு வைக்காதப்பா, அமலேக்கனை நீ விட்டு வைக்காத, அவன் உனக்கு சத்துரு, அவனை விட்டு வைக்காத, அவனை கொன்று போற்று. சவுலே அமலேக்கனை விட்டு வைக்காதே, கொண்டு போடுன்னா தேவனாகிய கர்த்தர் சொன்னார். இவன் நிஸ்சாரமாய் விட்டுட்டான், நிஸ்சாரமாய் விட்டுட்டான் அமலேக்கனை. யுத்த நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். சவுல் மகனாகி யோனத்தான் முறிந்து விழுந்து செத்து போனான். நீங்கள் அந்த செய்தி சவுலுக்கு காதில் வந்த உடனே, ஐயோ என் மகன் மரித்து போனானா, இனி நான் எப்படி யுத்தம் செய்வது, நான் எப்படி யுத்தம் செய்வது? சோர்ந்து போய் இனி நானும் ஜீவிக்க மாட்டேன் என்று சொல்லி
அவன் கையில் வைத்திருந்தான ஈட்டியை தரையிலே குத்தி நிறுத்தி விட்டு சவுல் அந்த ஈட்டின் மேலே சாய்ந்து விழுந்தான். செத்துடலாம்னு நினைச்சான். அவன் ஜீவன் போகலை. அமலேக்கரன் ஒரு மனுஷன் சவுல் பக்கத்திலே நடந்து வருகிறார். சவுல் கேட்கிறாரு, என் பக்கத்தில் இப்ப நடந்து வருகிறது யார்? அடியன் ஆகிய அமலேக்கன் என்றான். என் ஜீவன் இன்னும் போகல, வேதனை அதிகமா இருக்கிறபடினால கையில் இருக்கிறதான பட்டயத்தை எடுத்து என்னை ஒரே வெட்டி போடு என்று சொன்னான். அமலேக்கன் எப்பண்டா சவுலை கொல்லலாம் என்று சொல்லி வகதேடி கொண்டிருக்கிறான். அமலேக்கன் என்கிறதான துஷ்ட மனுஷன் எப்பொழுது எப்போ சான்ஸ் கிடைக்கும், எப்போ சூழ்நிலை வரும் அமேன் சவுலை கொண்டு விடலாம் என்று சொல்லி வகதேடி கொண்டிருந்தான். தேவனுக்கு கத்த சொன்னார், இந்த மனுஷன் அமலேக்கன் துஷ்ட மனுஷன், அவனை விட்டு வைக்காத, அவனை கொண்டு போடு. கர்த்தருடைய வார்த்தை நிர்விசாரமாய் நினைத்தான் சவுல். கடைசியில் பார்த்தீங்களா, அமலேக்கு நிமித்தமே சவுல் மரிக்க வேண்டியதான சூழ்நிலைகள் உருவாகிவிட்டது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையா நம்ம செவி சாய்த்து அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது மிகுந்த பலன் நமக்கு உண்டு, மிகுந்த பலன் உண்டு. ஆமென். எலியா அவர்களை ஓட விரட்டி வெட்டி போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். உயிரோடு வைத்திருந்தால் மறுபடியும் எலியாவுக்கு விரோதமாக செயல்பட்டு இருப்பார்கள். ஆகையால் ஆமென், பரியாசம் பண்ணினவர்கள், வேதனைப்படுத்தினவர்கள், துன்பப்படுத்தினவர்கள், நிந்தித்தவர்களை விரட்டி விட்டார். ஆமென். காரணம் என்னன்னு தெரியுமா? அவன் ஒற்றப்பட்டவனா நின்றாலும் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் எலியாவோடு கூட இருந்தது. அடையாளத்தை காண்பித்து கொடுத்த தெய்வம், எலியாவுக்கு ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்தின தெய்வம். இந்த மாலை நேரத்தில் இந்த ஆறலை கடந்து வந்த ஆண்டவருடைய பிள்ளைகளை, நமக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலேயோ ஒரு அடையாளத்தை கர்த்தர் வெளிப்படுத்த போதுமானவராயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, வாழ்த்தப்படுவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். இன்னும் ஒரு சில வேத வசனத்தை ஸ்தோத்திரம் நம்ம வாசிப்போமே. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 28வது அதிகாரம் அதில் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்துக் கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நீராகி அந்த தீவார் கண்டபோது அந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பணியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை உதறிக்கொண்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தார். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவானது அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். போதியா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, வாழ்த்தப்படுவதாக. இங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் தப்பி கரை சேர்ந்தார்கள். 27வது அதிகாரத்தில் வாசித்தமே ஆனால் ஆமென், அவர்கள் யாத்திரை செய்ததான, அவர்கள் பிரயாணப்பட்டு கடந்து வந்ததான ஆமென் ஸ்தோத்திரம், அந்த கப்பல் சேதம் உண்டாயிற்று. கப்பல் உடைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு போய்விட்டது. தகர்க்கப்பட்டதான அனுபவத்தில் கூட இருந்தவர்கள் எல்லாரும் பவுலுக்கு விரோதமாய் எழும்பினார்கள், முறுமுறுக்க தொடங்கினார்கள். அவனால் பவுல் சொல்கிறான், சோர்ந்து போவாதீர்கள், ஆளுக்கு அவர்கள் ஒவ்வொரு பலகையை பிடித்து கொள்ளுங்கள். ஆமென். அதோ பார்க்கிறேன், ஒரு மேடு தெரிகிறது, அது கரையை போல இருக்கிறது, கரை சேர்ந்து விடலாம், சோர்ந்து போவாதீர்கள் என்று சொல்லி அந்த கூட இருக்கிறவர்கள் எல்லாம் என்கரேஜ் பண்ணி அவர்களை தேற்றி கரை சேர்ந்தார்கள். அல்லேலூயா. அப்படி கரை சேர்ந்து கரையில் வந்தபோது ஒரு தீவு, அந்த தீவினுடைய பேர் மெலித்தா என்கிறதான ஒரு தீவு. அந்த மெலித்தா என்கிறதான தீவுக்கு, மெலித்தா என்கிறதான பேருக்கு அர்த்தமே அன்பு பாராட்டுகிறவர்கள், சிநேகிக்கிறவர்கள். ஆமென். அன்பு பாராட்டுகிறவர்கள். இவர்கள் கப்பல் சேதம் அடைந்து தண்ணீரிலே தத்தளித்து கரை சேர்ந்த போது அந்த தீவில் இருக்கிறதான ஜனங்கள்
ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறாங்க? நெருப்பை மூட்டினார்கள். நெருப்பை மூட்டி ஆமென், எல்லாரும் இப்போ குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இவங்க தண்ணிக்குள்ளேயே கடந்து கை காலெல்லாம் விரைச்சு போய் ஆமென் நடுக்கத்தோடு இருக்கும்போது அவளுக்கு கொஞ்சம் சூடு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் இப்போ நெருப்பை மூட்டி கப்பல் சேதமடைந்து கரை சேர்ந்த வந்ததான பவுலையும் பவுலோடு கூட இருந்தவர்களுக்கோ ஆமென் நெருப்பை மூட்டி குளிர்காய வைத்தார்கள். இப்போ நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாருக்கும் அந்த நடுக்கம் விரையல் எல்லாம் மாறி கொஞ்சம் ஆஸ்வாசம், கொஞ்சம் சமாதானம், கொஞ்சம் ஒரு சந்தோஷம் கடந்து வந்தது. ஆமென். கடந்து வந்தப்போ ஆமென் ஸ்தோத்திரம் பார்த்து கொண்டு இருக்கும்போது ஆமென் எல்லா விறகுகளும் நல்ல ஆர்ப்பரித்து ஆரவாரத்தோடு எரிந்து கொண்டிருக்கிறது. சந்தோஷத்தோடு எரிந்து கொண்டிருக்கிறது. சமாதானத்தோடு அங்கே ஆர்ப்பரிப்போடு மகிழ்ச்சியோடு எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு விரவு மட்டும் ரொம்ப துக்கமாய் கிடக்குது, ரொம்ப வேதனையாய் ஒதுங்கி கிடக்குது. அதை கேட்பாரும் இல்லை கேள்வியும் இல்லாதபடிக்கு ஒரு விரவு அவன் தன்னன் தனியாய் கிடக்கிறது. இந்த பவுலுக்குள்ள ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு ஆத்ம பாரம் கடந்து வந்துருச்சு. ஒரு ஆத்ம தாகம் வந்தது. எல்லா விறகுகளும் சந்தோஷப்பட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. எல்லா விறகுகளும் ஆமென் ஆர்ப்பரித்து எரிந்து கொண்டிருக்கிறது. எல்லா விறகுகளும் ஆமென் ஜெகஜோதியா எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு விறகு மட்டும் எரியலையே என்று சொல்லி அந்த ஒரு விறகு எடுத்து, அதுவும் பாவம் சந்தோஷப்படட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விறகை எடுத்த போதுதான் ஒரு விரியன் பாம்பு பவுலுடைய கையை கவ்விக்கொண்டது. பவுலுடைய கையை கவ்விக்கொண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதே போல தான் இன்னைக்கு நம்முடைய ஜீவிதமும் நம்முடைய வாழ்க்கையும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்களே, அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும், அவங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செய்வோம் அப்படின்னு உதவி செய்ய போற இடத்துல தான் நமக்கு கிடைக்கிறது செருப்படி. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, பாவம் புண்ணியம் பார்த்ததுனால உதவி செய்ய போதனால அது அப்புறாணியா கிடக்குது, அனாதையா கிடக்குது. ஐயோ, யாருமே அதுக்கு ஹெல்ப் இல்லை, உதவிக்கு யாரும் இல்லை என்று சொல்லி அவன் பவுல் போய் அதுக்கு உதவி செய்ய போற இடத்துல தான் அவனுக்கு கெட்ட பேர் உருவாகிறது. கெட்ட பேர் உருவாகிறது. அவன் பேருக்கே கெட்ட பேர் உண்டாயிருச்சு. அவன் பேருக்கே கலங்க வர தொடங்கிருச்சு. அவன் பாம்பு கடிச்சப்போ விரியன் பாம்பு, சாதாரணப்பட்ட பாம்பு அல்ல, ஒரு விஷப்பாம்பு, ஒரு விஷப்பாம்பு. அவன் ஒரு விரியன் பாம்பு அவருடைய கையை கவ்வி கொண்டது. அந்த தீவில் இருக்கதான ஜனங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க? சிநேகமுள்ளவர்களாயிருந்தார்கள், அன்பு உள்ளவர்களாயிருந்தார்கள், அன்பு பாராட்டினவர்களாயிருந்தார்கள். விரியன் பாம்பு கையை கடிச்சப்போ அந்த ஜனங்கள் என்ன சொல்லிக்கிறாங்க? வாசிங்கம்மா. இந்த மனுஷன் கொலைபாதங்க. ஃபர்ஸ்ட்ல சொன்னாங்க இவன்லாம் ஒரு அவன் ஐயோ பாவம் புண்ணியம் பார்த்தாங்க. இப்போ பாம்பு கையில் கடிச்ச உடனேயே இவன் ஒரு கொலை பாதகன். இதுக்கு சந்தேகமே இல்லை. இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் ஆமென் இவன் சமுத்திரத்திலே சாக வேண்டியவன். ஆமென். பலியானது இவனை அங்கே ஒட்ட விடல. இங்க வந்ததுக்கு அப்புறமும் பாம்பு இவன் கடிச்சு விட்டது. அதனால இவன் எப்படிப்பட்டவன்? இல்லை, இவன் எப்படிப்பட்டவன்? கொலைபாதகன், கொலைபாதகன் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். என்று தங்களுக்குள்ளே சொல்லி அவன் கொலைபாதகன். பவுலுடைய பேருக்கே கலங்கம் வந்துருச்சு. பவுலுடைய பேருக்கே ஒரு கெட்ட பேராயிருச்சு. பவுல் என்கிறதான பேரை மாற்றிட்டு இவன் ஒரு கொலைபாதகன் என்று சொன்னார்கள். எதுக்கு இந்த கொலைபாதகன் பேர் வர காரணம் என்ன? காரணம் என்ன?
உதவி செய்ய போன, பாவம் புண்ணியம் செய்ய போனவன், உதவி செய்ய போனது நிமித்தம், உதவி செய்ய போனவன் நிமித்தம் இவர் கொலைபாதகன், இவன் நல்லா இருப்பானா, இவன் அப்படி இருப்பானா, இப்படி இருப்பான்னு சொல்லி அவனை வேண்டாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி, வேண்டாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அவன் மனசை விசனப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள், துன்பப்படுத்தினார்கள், துக்கப்பட வைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பரியாசங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தைகள் வந்தாலும், எத்தனை தான் அவமானங்கள் கடந்து வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பவுல் சோர்ந்து போகவில்லை. காரணம், பவுலுக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர், பவுலுக்குள்ள இருக்கிறது அபிஷேகம். ஆமென். அவனை வெட்கப்படுத்தாது. ஆமென். கர்த்தருடைய கரம், சர்வ வல்லமையுடைய கரம் பவுலுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அவருக்கு கொலைபாதகன், மோசப்பட்டவன், அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன் என்று எல்லாரும் அவனை வேதனைப்படுத்தின போதும் அவன் என்ன செய்கிறான்? வாசிங்கம்மா. அவன் அந்த பூச்சியை தீயிலே, அவன் அந்த பூச்சியை நேர கொண்டு வந்து அவன் அடிக்கவோ பிடுங்கி போடவோ ஒண்ணுமே செய்யல. கீழே அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது, தீ எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த தீ பக்கத்தில் அவன் கையை கொண்டு வந்து கையை ஒன்று கொடைஞ்சான், கையை உதறின உடனேயே அந்த பூச்சி, அந்த விஷ பூச்சி, அந்த விரியன் பாம்பு அந்த தீயில விழுந்து, அந்த தீயில விழுந்த உடனே பூச்சி என்ன செஞ்சுச்சு? ஆமென். பூச்சி இல்லாமல் செத்து போனது, கருகி போய் தொடங்கினது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அக்கினி அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்தபடினால விஷ பூச்சிகள் கடந்து வந்தாலும், விஷமான வார்த்தைகள் கடந்து வந்தாலும், விஷமான கிரியைகள் பிரவர்த்திகள் பவுலுக்கு விரோதமாக எழும்பினாலோ, ஆமென், அவனுக்குள்ள அபிஷேகம் இருந்தபடினால, அந்த அக்கினி அவனுக்குள்ள இருந்தபடினால ஒரு தீங்கும் அணுகாதபடியில என் தேவனாகிய கர்த்தர் அவனை பாதுகாத்தார். அக்கினியிலே கையை உதறின போது பாம்பு தீயில விழுந்து மரித்து போனது, செத்து போனது, கருகி போய்விட்டது. அவனுக்கு ஒரு தீங்கும் வரவில்லை, அவனுக்கு ஒரு தீங்கு வரவில்லை. இந்த எலும்பில்லாத நாக்கு எந்த பக்கமும் திரும்பும், எலும்பில்லாத நாக்கு எந்த பக்கமும் திரும்புமா. முதல்ல என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னாங்க? கொலைபாதம். நாங்க இப்ப என்ன சொல்றாங்க? வாசிங்க ஐயா. அவர்கள் எல்லாம் கண்ணுல என்னமோ ஒரு என்னன்னு சொல்லுவாங்க. ஆமேன், ஆமேன். சகோதரி சொல்லிட்டாங்க. அல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன். அந்த கண்ணில் அந்த எண்ணெயை வீழ்த்தி பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. எப்போ எதுக்கு பார்த்துக்கு இருக்கிறாங்க? இவனுக்கு வீக்க வரும், எப்போ சாவான், எப்போ மரித்து போவான், எப்போ என் பேர் கெட்டு போகும், எப்போ என் பேர் இல்லாமல் அழிஞ்சு போகும், அவன் எப்பண்டா இவன் சாவான் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் உற்று கவனித்துக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலோ ஆமென், இவர்கள் எப்பண்டா சாவா, இவன் எப்பண்டா அந்த இடத்தை விட்டு ஓடுவா, இவன் எப்பண்டா முடிஞ்சு போவா, இவன் எப்பண்டா அழிஞ்சு போவா என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் நமக்கு விரோதமாகத்தான் எழும்பிக் கொண்டிருக்கிறது. நம்மள்கிட்ட பேசும்போது நல்ல பிள்ளை போல பேசுவாங்க, நல்ல பழகுவாங்க, ஆமென், ஆத்மார்த்தமான சிநேகம் உள்ளவர்களாய் பேசுவார்கள். மனசுக்குள்ளே வஞ்சகமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள், வஞ்சகமான சிந்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவன் எப்போ சாவான் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இவனுக்கு ஒரு தீங்கு வராமல் இருந்தபடினாலே அந்த ஜனங்கள் வாயிலிருந்து அடுத்த வார்த்தை, கண்டபோது அவர்கள் வேறு சிந்தையாய் மாறி, ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா? கொலைபாதகன். அவனை மோசமான வார்த்தை, அவன் பேருக்கே கலங்க விளைவிச்சாங்க. அவனுக்கு ஒரு தீங்கு வராதபடியில் அவன் என்ன செஞ்சிட்டாங்க? தேவன் என்றே சொல்ல தொடங்கிட்டாங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. இதுதான் அந்த உலகத்தில் நான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். நம்முடைய பேருக்கு களங்க விளைவிக்க வேண்டும் என்று சொல்லி, நம்மளை கெட்ட பேர் ஆக்க வேண்டும் என்று சொல்லி, ஆமென், நமக்கு விரோதமாக சில சர்ப்பங்களைப் போல சில வார்த்தைகள் எழும்பி வரும் பொழுது, சில சர்ப்பத்தை போல நமக்கு விரோதமாக எழும்பி வரும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், எல்லாரும் நம்முடைய பேருக்கு களங்க விளைவித்து எல்லாரும் நம்மளை கெட்ட பேர் ஆக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கும் போது, நான் நீங்களும் ஆராதிக்கதானே தேவனாகிய கர்த்தர் அதே ஜனங்களுக்கு மத்தியிலே ஒருக்கிலும் நம்முடைய தலையை குனிய வைக்கிற தேவன் அல்லவே அல்ல. ஆமென். நீ தலையை குனிந்து போகிறவர்கள் அல்ல, நீ கைகட்டி நிற்கிறவர்கள் அல்ல, அவங்களுக்கு மத்தியிலே நீ மண்டியிடுகிறவர்கள் அல்ல. அப்படிப்பட்டதான தூஷிக்கிறவர்களுக்கு மத்தியிலே, பரிகாசம் பண்ணுகிறவர்களுக்கு மத்தியிலே, உன்னை வேதனை படுத்துகிறவர்களுக்கு மத்தியிலே என் தேவனாகிய கர்த்தர் உன்னை தலையை நிமிர பண்ணுகிற தெய்வம், உன் தலையை நிமிர பண்ணுகிற தெய்வம், உன் தலையை நிமிர பண்ணுகிறதான சர்வ வல்லமுள்ள தெய்வத்தை நான் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பாவம் புண்ணிய பார்த்தது நிமித்தம், ஆமென், இவன் உதவி செய்யது நிமித்தம் இவருடைய பேரு கெட்ட பேரு, வேதனை, தூஷணம் இப்படிப்பட்டதான அனுபவத்தில் வந்தாலும் பவுலோடு கூட இருந்த தெய்வம் ஒரிக்கலும் அந்த ஜனங்களுக்கு மத்தியில் வெக்கப்பட்ட அந்த தேசத்தை விட்டு போகிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கல. அவங்களுக்கு மத்தியில் அவனை காத்து கனப்படுத்தினார். நீ எந்தெந்த ஸ்தானத்தில் எந்தெந்த இடத்துலலாம் கனவீனப்படுத்தப்பட்டங்களோ, எந்தெந்த இடத்துல நீங்கள் கனவீனப்படுத்தப்பட்டங்களோ, அதே ஸ்தானத்தில் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை கனப்படுத்த வல்லவராயிருக்கிறார், உங்களை கனப்படுத்த போதுமானவராயிருக்கிறார். நீ கனவீனப்படுத்தப்பட்ட இடத்துல கர்த்தர் உன்னை கனப்படுத்துகிற தெய்வத்தை நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, மனம் சோர்ந்து போக வேண்டாம், மனம் தளர்ந்து போக வேண்டாம். இன்னும் இன்னும் ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறவளாய் காணப்படுவோம், ஆண்டவருக்காக நம்ம எழும்புகிறவளாய் காணப்படுவோம், ஆண்டவருக்காக பிரகாசித்து எரிந்து வெளிச்சம் கொடுக்கிறவளாய் காணப்படுவோம். நமக்குள்ள இருக்கதான ஆவியானவர் சர்வ வல்லமுள்ள தெய்வம், நமக்குள்ள கிரியை செய்வதான பரிசுத்த ஆவியானவர் சர்வ வல்லமுள்ள தெய்வம். ஆகையால் அவர் ஒரிக்கலும் நம்மளை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. இந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. முகாந்திரம் இல்லாமல் ஆண்டவர் எதையும் செய்கிற தேவன் அல்ல. ஆமென். நிச்சயமாய் இந்த ஊழியத்தை இன்னதிகமாய் கர்த்தர் கனப்படுத்துவார், இன்னதிகமாய் மேன்மைப்படுத்துவார். இந்த இடத்துல வருகிறதான ஒவ்வொரு விசுவாசிகளும் ஊழியக்காரர்களோடு ஒத்துரிமித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை கொண்டு இந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களை கொண்டு உங்களை அற்பமா நினைச்சவங்களுக்கு மத்தியில, உங்களை நிசாரமா நினைச்சவங்களுக்கு மத்தியில, உங்களை தூஷித்தவர்களுக்கு மத்தியில உங்களை கொண்டு இன்னும் இதிலும் நீ பெரிதானவர்களை காண்பாய் என்று வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடுவோமா, நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Amen, amen, amen. கர்த்தர் விரும்புகிறார். இந்த பூமியின் மேல அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த சபையின் மேல சொர்க்கீய ஒரு அக்கினி, பரிசுத்தாவினுடைய ஒரு அக்கினி, ஆமென், அபரிதமாய் கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் அனுப்பியிருக்கிறார். வேத வசனத்தை கொண்டு நம்மோடு பேசியிருக்கிறார். ஆமென். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தாவே, கர்த்தாவே, இன்னதிகமாய் உமக்காக நான் பிரகாசிக்க வேண்டும், உமக்காக நான் எழும்புகிறவளாய் காணப்பட வேண்டும். நீர் விரும்புகிற பிரகாரம் என்னை எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டோட சமூகத்தில் அர்ப்பணிப்போமா, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே மக்கு நன்றி, நன்றி, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. யார் மௌனமா இருக்க வேண்டாம், யார் மௌனமா இருக்க வேண்டாம். எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. கர்த்தாவே, இயேசுவே, உமக்காக நான் பிரகாசிக்கணும். ஒருக்கலும் என் விளக்கு அணைந்து போகக்கூடாதப்பா, ஒருபோதும் என்னுடைய விளக்கு அணைந்து போகக்கூடாது. நான் பிரகாசிக்கதான விளக்காய் காணப்படணும், உமக்காக வெளிச்சம் கொடுக்கதான ஒரு விளக்காய் என்னை எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க. அந்த காலத்தில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஒரு வெளிச்சத்துக்குரிதான ஒரு பாத்திரமாய் என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா, ஒப்பு கொடுப்போமே.
ஹalleluya. எல்லாரும் இருக்கிறவங்க எழும்பி நிற்போமா? ஆண்டவர் சமூகத்தில் ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் தந்த கிருபைகளை, ஆண்டவர் தந்த அபிஷேகத்தை இழந்து போகாதபடிக்கு இன்னும் வல்லமையாய் ஒரு எலியாவை போல, ஒரு பவுலை போல கர்த்தர் சமூகத்தில் வைராக்கியமாய் ஹalleluya ஹalleluya. கர்த்தர் சமூகத்தில் நம்முடைய காரியங்களை குறித்து நன்றாய் அறிந்த தேவன் ஒருவர் உண்டு. நிச்சயமாக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நிறைவேற பண்ணுவார், நேர்த்தியாய் ஆசீர்வதிப்பார். விசேஷமாக ஹalleluya 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 நம்முடைய புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன். இனிமேல் புலம்பிக் கொண்டிருப்பது இல்லை. ஓ ரிபல வௌடஹதலரா, இனி கலங்கி கொண்டிருப்பது இல்லை, இனி முறுமுறுப்பு இல்லை, இனி கசப்பு இல்லை. ஹalleluya. செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். சொல்ல போகிறோம், ஆண்டவரே இனிமேல் நீர் மாத்திரம்தான் எங்க வாழ்க்கையில. ஆண்டவர் உண்மை நான் கண்டு நீர் எங்களிடத்தில் இருக்கிறபடியா, எங்கள் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா நாங்கள் இனிமேல் எதை குறித்தும் கலங்க போவதில்லை, எதை குறித்து நாங்கள் முறுமுறுப்புக்க போவதில்லை, எதை குறித்து நாங்கள் புலம்ப போவதில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் எங்களை நேர்த்தியாய் நீ மாற பண்ணுவி. எங்க விசுவாசத்தோட கரங்களை தட்டி ஹalleluya. செங்கடலை கண்டு சொல்லுங்க பார்க்கலாம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு. பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே முன் செல்கின்றேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். எதிரியின் படை எம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படை எம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் தடைகளை இடிக்கச் செய்தீர். இனி நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே. சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே ஹalleluya. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya. இஸ்ரவேலின் துதிகளில் வாசப்படும் ஆவியானவர் நிச்சயமாக உங்களுக்கு ஜெயத்தை தருவார். உங்களுக்காக ஜெயக்கொடியை ஏற்றுவார். பரம தகப்பன் உனக்குள்ளே தந்திருக்கிற அபிஷேகம் பெரியது, உனக்குள்ளே தந்த கிருபைகள் பெரியது. உலக மனுஷனுடைய வார்த்தையை குறித்து சோர்ந்து போகாது. நன்மை செய்வது நிமித்தமாக வருகிற பிரச்சனைகளை குறித்து, அது நிமித்தம் வருகிற கெட்ட பெயரை குறித்து சோர்ந்து போகாது. உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், உன்னை உருவாக்கின தேவன் உண்மையுள்ளவர். அழைத்த தேவன் கைவிடவே மாட்டார். உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் முன்னாடி இருக்கிற தேவன் பெரியவர். ஹalleluya ஹalleluya. எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர். அவர் பரிசுத்தமான தேவன். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த மாலை வேளையில ஒரு சிலராக இருந்தாலும் உம்மை ஆராதிக்க துதிக்க தந்த நல்ல கிருபையான நேரத்திற்காக நன்றி. எங்களோடு இடைப்பட்டபடியால் நன்றி.
நல்ல வல்லமையான அபிஷேகமான வார்த்தை எங்களுக்கு தந்தபடியால் நன்றி அப்பா. விசேஷமாக எங்கள் மத்தியிலே ஆண்டவரே, இந்த எளிய சபையில ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட தேவ மனிதனுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அன்று போதகருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை பயன்படுத்தினபடியால் நன்றி அப்பா. இன்னும் அநேக லட்சங்களுக்கு கோடிக்கு தம்முடைய மகனை எடுத்து பயன்படுத்துவீராக, பிரயோஜனப்படுத்துவீராக. அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஊழியர்களையும் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய எல்லைகளை விரிவாக்குவீராக. ஆண்டவரே, அவருடைய ஊழிய ஸ்தானங்களை இன்னும் ஆண்டவரை மகிமையாக்க மாற்றுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாகனங்களிலே ஆண்டவரே நாங்கள் கடந்து வரும்போது அன்பு போதகர் சொன்னாங்க, நாங்கள் நல்ல ஒரு இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் சொன்னாங்க. அன்பு மகனுக்கு நல்ல ஒரு இடத்தை கர்த்தர் ஏற்ற வேளையில் ஆயத்தப்படுத்தி கொடுக்க போகிறபடியால், அன்பு ஊழியத்தை ஆண்டவர் மகனுடைய ஊழியத்தை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த போகிறபடியாக, நல்ல ஒரு சொந்தமான சபையை கர்த்தர் எடுத்து கொடுக்க போகிறபடியால், சீக்கிரத்தில் காரியத்தை நிறைவேற்ற போகிறபடி எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு மனதோடு ஆவியானவரே ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த எளியவர்களின் ஜெபத்தை தள்ளாத தேவன், எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு நன்மை செய்யுங்கப்பா. இந்த சின்ன ஊழியத்துக்கு நாங்கள் வந்தது மூலமாக எங்களுடைய ஊழியத்தை கட்டி எழுப்பினார்கள் சாட்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. தேசத்தில் சபைகள் பெருகட்டும், ஊழியங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. கர்த்தரை அறிகிற அறிவு உண்டாகட்டும் அப்பா. ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, சபைகளில் சேர்க்கப்படுவார்களாக. அப்படியே நீ செய்ய போகிறபடி நன்றி ஆண்டவரே. அன்று போதுகிற ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவர்கள் தேவைகள் சந்தினும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. இன்றைக்கு வந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. இன்னைக்கு அநேக பேர் வரவில்லை, ஆனாலும் கூட ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீ நன்மை செய்திருக்கிறீர் என்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பரிபூர்ணமாய் நீ ஆசீர்வதித்திருக்கிறீர். இந்த இடத்தை விட்டு கடந்து போகும் பொழுது ஆண்டவரே நிச்சயமாகவே வல்லமையான அபிஷேகத்தோடு, நிச்சயமான சமாதானத்தோடு நம்முடைய பிள்ளைகள் கடந்து போகிறாங்க என்ற ஆண்டவர் நம்பிக்கையோடு உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கிறபடியா, நிரம்பி இருக்கிறபடியால் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் கடந்து போகிறாங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளோடு நீர் கூட போவீராக. நம்முடைய சமூகம் பிள்ளைகளுக்கு முன்பதாக கடந்து போகட்டும் ஆண்டவரே. நாளை பரிசுத்த ஓய்வு நாளில் இன்றைக்கு கர்த்தர் நீர் செய்த நன்மைகளை நாளை தினத்தில் சாட்சியை சொல்லும்படிக்கு ஒரு நாளை கூட கூட்டி கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை இந்த இடத்துல கொண்டு வருவீராக. நாளை தினம் ஆராதனையில் எந்த தடையும் இல்லாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு வருவீராக. விசேஷமாக நாளை தினத்தில் உயிர்த்தெழுந்த ஆராதனை நாங்கள் ஆசிரிக்க அந்த ஆராதனையை அடவரை சோத்திரம் செய்ய கர்த்தர் பலனை, சுகத்தை, ஆரோக்கியத்தினை தருவீராக. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும் பெரிய காரியங்கள் செய்யுங்க. மனதார நம்முடைய பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நன்மையான இரப்பம் இயேசு நாமத்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுமே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாவங்களும் மறவாதே. ஆமென்.